சன் டிவியில் பார்த்தீங்கன்னா டாப் குக் டூப் குக் வந்து லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 எபிசோட் ஆல்ரெடி வந்துருச்சு. அண்ட் இந்த வாரம் வந்து இன்னொரு 2 எபிசோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டூப் குக்ஸில் வந்து லாஸ்ட் டைம் இருந்தவங்களே தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. நீ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாட்டி, கமலேஷ் ஜெகன் அண்ட் விஜய் நிக்கி வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையன்லேருந்து வயசானவங்க வரைக்குமே வந்து நாங்கள் டூப் குக்கில் வச்சுருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மென்டர் ஷெஃப்ஸில் வந்து ஷெஃப் ஏட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. மற்றபடி ஷெரூபா அண்ட் சாய் வந்து இருக்கிறாங்க. ஸோ குக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெசன் ரவி வந்து அவர் இருக்கிறாரு. அதாவது ஸ்டண்ட் கொரியோகிராஃபரு. இவர் வந்து குக் வித் கோமாளியில் கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அடுத்து டெல்னா டேவிஸு, கிரண், பிரீதா, பிரியங்கா, ரோபோ சங்கர், சிவானி, டிஎஸ்ஆர், வாஹீசன் அப்படின்னு சொல்லிட்டு குக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த டாப் குக்ஸ்லேயுமே வந்து அல்டிமேட்டாக காமெடி பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம டிஎஸ்ஆர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரிலேயே அவர் பேச ஆரம்பித்தோடனே வந்து எல்லாம் அங்கே இருக்கிறவங்களும் சரி, பார்த்துட்டு இருக்க நம்மளும் சரி விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது அவர் சொல்கிற ஒரு விஷயமுமே. அண்ட் வாஹீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே வந்து சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாரு. அவர் வந்து ஒரு சிங்கர் அப்படிங்கிறதுனால செம்மையாக ஒரு ரேப் சாங் ஒன்று பாடியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா அவர் பேசின ஒன்றுமே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நிக்கிலாம் இவர் என்ன சொன்னாலும் பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கிரணாக இருக்கட்டும், சந்திரகலா, அவங்க எல்லாருமே வந்து அவங்க பேசுறது அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ டூப் குக்ஸ் பண்ணுற காமெடி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் டாப் குக்குமே வந்து அல்டிமேட்டாக காமெடி நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன். செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ டிசிடிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மென்டர் ஷெஃப்ஸ் அப்படிங்கிறவங்கள உள்ள ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அப்படின்றப்போ வர குக்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பட்ஸர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே வரவங்களை வந்து நல்லா நாங்கள் வந்து ஸ்கில்லை லேர்ன் பண்ண வச்சு நல்லா குக் பண்ண தெரிஞ்சு நாங்கள் வெளியே அனுப்புவோம். அதுதான் இந்த ஷோவே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. ஏன்னா வந்தவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் நான் சமைச்சதில்லை, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதில் வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் தான் எனக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ மென்டர் ஷெஃப்ஸ் இருக்கிறனால வந்து அவங்க வந்து வாரம் வந்து அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணி அவங்க நிறைய வந்து குக் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பேரிங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு பின்னாடி போய்ட்டு டூப் குக்லாம் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக் வந்து அசைன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எவ்ரி வீக் இது இப்படி தான் நடக்குமா, இல்லை அடுத்தடுத்த வாரம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதில் வந்து அந்த லக்ஷ்மி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டூப் குக்காக கொண்டு வந்தது. அவங்க போய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாவம் அந்த பாட்டி எத்தனை வாட்டிடா போய் நடந்துட்டு வருவாங்கன்னு. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு செம ஃபிட்டாக சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சிவாங்கியுமே வந்துட்டாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா சிவாங்கியோட அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அதுக்கு பதிலாக சிவாங்கி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷோ வந்து ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸு நல்லா செம ஃபன் ஃபில்டாக கலகலன்னு தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் டிசிடிசி பார்த்துட்டு இருக்கீங்களோ வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.